ஸ்ரீமதே ராமானுசாய நமக வரவரமணிய நமக ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. கடந்த சில நாட்களாக சுந்தரபாகஸ்தவத்தை அனுபவித்து வந்தோம். சில காரணமாக அடியேன் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்ததால் தொடர்ச்சியாக சொல்ல முடியவில்லை. இன்றிலிருந்து முடிந்தவரை அனுபவிக்கலாம். குரத்ன ஆழ்வான் சுந்தரபாகஸ்தவம் ஸ்லோகம் 30 தம் அடியார்கள் புறையற கலக்கும் அப்படின்ட்டு, அதாவது கலந்து உருவாடு தோளோடு தோள் இடிச்சு பாடம். அதாவது வைகுண்ட ஏகாசிக்கெல்லாம் போனால் ஒருத்தர் தோளோட ஒருத்தர் இடிச்சுட்டு உள்ள பரமதாசர்கள் நுழையிற மாதிரி தோளோடு தோள் வெட்டி கொண்டு புறையற கலப்பான் அப்படின்ட்டு. யார்கிட்ட கலப்பான்? அவள் தெய்வ மனுஷ ஜாதிகள், அவள் யாராக இருந்தாலும் சரி, அந்த வித்தியாசமே கிடையாது. நீ மனுஷன் நான் தேவன் அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை. அப்படிக்கு தன் திருவடியை யார் பற்றினார்களோ அவர்களை அவருடன் சேர்ந்து தோஷங்களை மன்னித்து அவரை புரியற கலப்பான் அப்படின்ட்டு 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அது இதில் சந்தேகம் வரும். இந்த ஜாதியசார சுபாவங்களில் பல தோஷங்கள் உண்டாச்சு. அப்படி சினிமா புறையற கலக்க முடியும், கலந்து உறவாட முடியும், தோள் மரத்தோடு கைப்பட முடியும் அப்படின்னாக்க இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை வரும், வத்சலவாத் வத்சலத்வாத் அப்படின்ட்டு. அதனால தன் வாத்சல்யத்தினாலே அவன் தோஷங்களை போக்கி தோஷங்களை நீக்கி அடியார்களோடு ஸ்நேகபாவத்தின் ஆசிரித்தவர்களோடு ஸ்நேகத்தை உண்டாக்கி புறையற கலக்கிறான் என்று ஆழ்வான் அருளி செய்கின்றார். ஸ்லோகம் 31 தன்னை ஆசிரியத்த நித்திய சம்சாரிகளில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் சரி, எவ்வளோ கடைப்பட்டனா எனக்கு ஆழ்வா சொல்லியா கோயில் பிறப்பிறையலாம் அப்படின்ட்டு, கீழ்மை ஜாதியில் பிறந்தாலுன்ட்டு இது இன்று தன்னை ஆசிரியர் நித்திய சூழலில் கடைப்பட்டவர்களையும் அவர் எப்படி சமமாக பார்க்குறான்னாக்க இவன் கடைப்பட்டவன் தன்னை தலையை திரும்பிட்டு போகிறது கிடையாதான். தன்னை ஆசிரித்த அடியார்களை பெரிய திருவடி திருவனந்தாழ்வான் சேனை முதலியார் இவர்களோட ஒக்க நித்திய சொல்களோட ஒக்க சமமாக பாவித்து சமபாவிக்கிறானாம். இதுக்கு உதாரணமாக விபீஷ்ணாழ்வான் கடற்கரையில் வந்திருக்கச்ச செய்து பண்ண சரணம் கொடுத்த பாப்பா ஆனது இது பண்ணி ஈரக்கையால் அவனை தழுவின்றார். ஈரக்கைன்னா என்ன? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தண்ணீர் வைக்க கடலை வைக்க கடற்கரை தான் உட்காந்துருக்கார், கடல் வைக்க நினச்சிட்டு ஈரக்கையால் தடு அது கிடையாது. ராமன் மனதில் என்றும் தன்னை அண்டினவர்களை சரணம் புகுந்தவர்களை பணத்தை எப்போவுமே ஈரம் உண்டு. ஒருத்தன் சரணமுக வந்திருக்கிறான் என்றால் இந்த ஈரம் பெருக்கெடுத்தோடு கைகளில் ஈரமாக குளிர்ச்சியாக அவனை தழுவிக்கொண்டான்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு கமலாட்டாள் என்ன சொல்கிறான் கம்பராமாயணத்தில், குகனோடு 5 பின் குன்று சூழ்வான் சுக்ரீவனோடு 60 நின்னோடு 70 என்று வேடனையும் குரங்கையும் அரக்கனையும் தன் தம்பியாக பாவித்து கொண்டு சொன்ன அந்த வாத்சல்யம் இருக்க, அது எதில் வேணாலும் நம்ம இது பண்ண முடியும். இது அடுத்த 47வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிற அப்படின்னாக்க, கிருஷ்ணாவதாரத்தில் யசோதை தன்னோட விரல் நுனியால் மோவாக்கட்டி அப்படி தூக்கி முத்தம் கொடுப்பாளாம். ஒரே வெண்ணை நாத்தம், ஊரில் இருக்க அத்தை வெண்ணை நாத்தம் வாசலில் வாயில் தான் இருக்குது. ஏன்னா முத்தமிட்ட அளவில் முத்தத்தின் ரோமாஞ்சம் மயிர் கூச்சரியர் தான் கண்ணுங்களில் கண்ணு உடம்பு மயிரெல்லாம் முத்தமிட்டதில் அது கன்னத்தில் அந்த ரோமாஞ்ச முத்தம் கண்ணு ரோமாஞ்ச இது பண்ண மை செலிக்கிறது இல்லையா, அது இன்றைக்கும் அழகழகில் காணலாம், நெத்தியில் அழக கன்னத்தில் காணலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணராதாமிய பாவனை பற்றி பேசுகின்றார். வெண்ணை உண்டவாயன் அன்றகோன் அணியிறங்கி நமதனை கண்ட கண்ணன் மற்றொன்றை காணாவேன்னு திருப்பானாழ்வார் பாடுறார். அடுத்ததாக 64வது ஸ்லோகத்தில் 64 அழகரோட திருவடியை சொல்கிறார். அழகரோட திருவடி எப்படி இருக்குன்னா, கங்கை பெருகின வரலாற்று அனுபவத்தை பேசுகின்றார். திருவிக்கிரமாவதாரத்தில் நான்கான் திருவடி விளக்கின பொழுது தீர்த்தமானது பலமுகமாக பெருகிற்றாம், பல வழியாக. அந்த இதில் ஒரு பெருக்கானது துருவன் தலையில் தாங்கி நின்றானாம். இன்னொரு பெருக்கை சிவன்
பார்வதிபதியான சிவன் அழக சம்பந்தம் தலையில் தாங்கி நின்றனாலாம். அதற்காகத்தான் அந்த சிவன் தாங்கி நின்ற பாட்டுக்கு வந்து அழகநந்தா என்று பெயர் பெற்றதாம். அழகருடைய திருவடி தாமர்களில் பரமபோக்கியங்கள் துருவனும் சிவனும் சிரசில் வைக்கும்படியாக பெருக்குகளை புனிதமாக்கிய கங்கை உற்பத்தியானது அழகர் திருவடிக்கு பரமபோக்கியம் என்று கூறுகிறார். அதாவது நூபுர கங்கை இந்த இடத்துல நம்ம அனுபவிக்கலாம். ஏன்னா அது பிரம்மா திருவிக்ரமாத்திரத்து வந்து சிலம்பில் வந்து விழுந்த துகள் தான் இதுதான் வந்து துளியல் தான் நூபுர கங்கையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 66வது ஸ்லோகத்தில் வந்து திருவடியை சொல்கிறார். வாமனன் மாவலியன் என் பாதத்தால் 3 அடி மண் அளந்து கொள்வான் நான் மூவடி தா என்ற கல்வன் அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார். வாமனன் மாவலியிடம் என் பாதத்தால் 3 அடி மண் அளந்து கொள்வன் நான் மாவலி 3 அடி மண் தா என்ற வாக்கியத்திற்கு 3 அடி அளக்கலாமே, ஏன் ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நான் நம்மாழ்வார் சொல்கிற அவர் இடத்துல இந்த பாசுரத்தில் ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படின்ற நம்மாழ்வார் பாடுறார். ஏன் நீ 3 அடி கேட்ட, நம்ம நிதானமாக அளந்து 3 அடியாக அளந்துக்கலாமே ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய திருவடிகள் எப்படி இருக்குது அப்படின்னாக்க 2 திருவடியாக பொறுக்கலையாம். அதாவது தேவர்கள் கஷ்டப்படுறாங்க, சீக்கிரமே அளந்து முடிக்கணுன்ட்டு ஒரு திருவடி ஃபுல்லாகவே அளந்து கொடுத்தான். அடுத்த இன்னொரு திருவடி மூலம் மட்டும் அளந்து 3வது திருவடிக்கு வேலை எங்கே இருக்குது அப்படின்னாக்க 2 அடிக்கு அவ்வளோ அவசரமாக சீக்கிரம் அளந்து முடிக்கணுன்ட்டு. இதில் வந்து கரையணி மூக்கடை பிள்ளைகடாவே அறக்கரை காய்ந்தவனம்மான்னு நம்மாழ்வார் பாடுவேன். அந்த நம்மாழ்வார் சொல்லி அந்த இடத்துல வந்து கருடன் மேலே ஏறி அறக்கரை அது பண்ணுற மாலிமான்ட்டு ராவணன் தாத்தா பேர் எல்லாம் வந்து சண்டை போடுற ரங்கையில் போய் அப்போ கருடன் எப்படி உற்சாகமாக பண்ணுறான்னாக்க பெருமாள் வந்து 10 அடி தாண்டினா கருடன் 30 அடி தாண்டாலாம். தன் மூக்கால் அள்ளி குத்தி கிளறி கீழ்ச்சி அழுந்து அது அதே ரத்தக்கரை பட்டது கரையணி மூக்கடை பிள்ளைக்கடாவின்னு சரித்திரம் உண்டு. இன்னொன்று வந்து வினதை என்ன செஞ்சாங்கன்னா சீக்கிரம் முகம் எப்படி இருக்கு குழந்தைய பார்க்கணுங்கிறதுக்காக குச்சியால் குச்சி பத்து மூக்கில் வந்து காயம் பட்டதுன்னு அது சரித்திரம் உண்டு. கரையணி மூக்கடை பிள்ளைக்கடை அவ்வளோ ஏன் சொல்கிறான்னா அடியார்களுக்கு வந்து பகவானை விட அவர் ஆயுதங்களுக்கும் அவர் சேர்ந்தவர்களுக்கும் இன்னும் தேஜஸ் ஜாஸ்தியாக. அதனால தான் 2 காலாலே அளந்து முடிச்சுட்டாலும் 3வது எங்கே வைக்கணும் தெரியாது அப்படி நின்றுறார் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர். அடுத்த ஸ்லோகமானது 67 வந்து அவர் நகத்தை பற்றி சொல்கிறார். அதான் 67 வந்து அவர் நகம் எப்படி இருக்குன்னாக்க இந்த ஸ்லோகத்தில் வந்து திருவடிகளுடைய நகங்களை வர்ணிக்கிறார். எப்படி சொல்கிறார்? அழகருடைய திருமேனியிலே அழகென்னும் அமுதக்கடல் ஒன்று உண்டாயிற்றான். அந்த கடல்னால் அதில் என்ன இருக்கணும்? முக்கியமான ஐட்டம் தண்ணியாக இருக்கப்பட ஃப்ளாட்டாக அலைகள் வரணும். அலைகளும் உண்டாக வேணுமே. அலைகள் எப்படி இருக்கணும்? அலைகள் சரி, நகங்களுக்கு திருவடியை பார்த்துட்டோம். திருவடியில் விரல்கள் இருக்கு இல்லையா, 10 விரல்கள், அதுதான் அந்த திருவடியை கடல் என்று உபமானம் சொல்லும் பொழுது அந்த விரல்கள் அலைகளாக இருக்கின்றதாம் அந்த அழகருடைய திருவடியின் விரல்கள். அதுக்கு சரி, அழகரோட திருவடி அடுத்த ஒன்று சொல்லணுமே. திருவடின்னா விரல் இருக்குது, நகம் இருக்கணுமே. நகத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கச்ச நகங்கள் எப்படி இருக்குன்னாக்க பளபளன்னு முத்து மாணிக்க மாதிரி மின்றதும் அழகோட காலில் இருக்கிற நகங்கள்லாம் சந்திரனுடைய ஒளியை கிரகித்து கொண்டு மிக அழகியாக திருநகங்களின் வரிசையானது ரொம்ப குளிர்ச்சியாகவும் சந்திரனை விட ஒளிமிக்கதாகவும் இருக்கின்றது என்று கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் வந்து காலடியை வந்து 67 காலடியை வந்து திருவடியை வந்து கடலுக்கு ஒப்பிட்டோம், விரல்களை வந்து அலைகளுக்கு ஒப்பிட்டோம், நகங்களை மாணிக்க கற்களுக்கு ஒப்பிட்டுமா சந்தனுடைய கிரகிக்க பளிங்க ஏற்படுகின்றது என்று அவர் அனுபவித்து கூறுகின்றார். அடுத்தது 70வது ஸ்லோகத்தில்
70வது ஸ்லோகத்தில் பிரிய பிராட்டியை மாத்திரம் சொல்லாபடிக்கு பாக்கி ஸ்ரீ பூமி நீளா ஸ்ரீதேவி பூதேவி இவ்வாறு சொல்ல பெரிய பிராம சொல்லாபடிக்கு இந்த ஸ்லோகத்தில் கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை என்கிறபடியே பூமி நீலாதேவியின் பெருமையையும் பிராட்டிமார்களை அழகர் ரசிப்பித்தரும் பரிசையும் அழகையும் கூறுகின்றார். அதாவது இவ்வாறு பூமியை பிராட்டியோடு சம்மந்தப்பட்ட பூமி நீளாவெல்லாம் இருக்காளே அப்படி இருக்கிச்ச பிராட்டியும் இது பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு ரசிச்சுண்டு இவ்வாறு 2 பேரையும் பூமி நீளா இவ்வாறு 2 ரசிக்கிறதாக இந்த இதுக்கு வருகின்றார். திருமாலஞ்சூர் அழகர் இடத்துல இவ்வாறு அசிப்பு ரொம்ப தன்மையாக இருக்கிறது. ராமாயணத்தில் சுலோகங்களை 71 திருவுள்ளம் பற்றுகிறார். பிராட்டியும் எப்படி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கன்னா பேச மாட்டாளாம், கண்ணால் ஜாடை காமிக்கிறது, புருவத்தை நெரிக்கிறது, வாயால் புன்சிரிப்பு சிரிக்கிறது, அப்புறம் சில ரசமான சேஷ்டைகளால் ஒருத்தருக்கொத்தர் வாய் பேசாபடிக்கு ஜாடைகளாலே பரிமாறிக்கிறது பிராமனும் சீதையும் அடிக்கடி செய்வார்களாம் என்று இந்த 72வது ஸ்லோகத்தில் கூறுகிறார். அடுத்தது 72ல் அதாவது திருவனந்தாழ்வான் திருமாலிருஞ்சோலை உரை அழகருடைய ஸ்வேதா அனுபவத்தை சொல்லும் பொழுது தன்னுடைய உடலுக்கு சாபல்யமாக நினைத்தானாம். அதாவது திருமலை தான் சேஷாத்திரி ரிஷபாத்திரி வெங்கடாத்திரி நாராயணாத்திரியெல்லாம் வரும். இந்த இதுவும் திருமலை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அந்த திருவனந்தாழ்வான் சேஷாத்திரி என்ற திருநாமத்தோடு திருமலையைப் போல் திருமாலிஞ்சோலை மலைகளோடு இருக்கின்றானாம். அதான் சர்பத்துக்கு போகம் என்று ஒரு பெயர் உண்டு. பகவத் போக்கியதை சர்வலோகமாக கொண்டவனுக்கு ஒரு ஒப்புமை வரலாம். அதாவது திருமாலிஞ்சோலை திருவனந்தாழ்வான் அழகர் படுத்திருக்க எப்படி இருக்காரோ அது அவனுக்கு அந்த இடத்துல சேஷாத்திரி அந்த இடத்துல மலைக்கு பேர் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 74வது ஸ்லோகத்தில் சேனை முதலியாருக்கு சேனை அதாவது சேடங்கள் சேனை முதலியார் திருமாலஞ்சோலை மலைத்தலைவர் அழகருடைய பிச்சம் போனகம் செய்த சேடம் தருவரையில் புனிதமன்றே அப்படின்ட்டு ஊனகாரர்களானும் போனகம் செய்த இடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்ட்டு தொண்டரைப்படி ஆழ்வார் பாடுற திருமாலையில். அப்பேற்பட்ட ஆழ்வார் இப்போ அதாவது ஒருத்தர் பகவதாசன் சேஷனமும் என்ன சேழது சாப்பிடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்றா இன்னொரு பின்னாடி சொல்கிறேன். திருமாலிஞ்சோலை மலைத்தலைவரான அழகருடைய போரகம் செய்த சேஷத்தை உண்பவராய்கொண்டு சேனை முதலியாருக்கு சேஷாசனன் என்ற திருநாமம் உண்டாயிற்றாம். சேனை முதலியாருக்கின்ற சேஷாசனன் ஒரு பேர் இருக்கான். அதாவது அவரோட செஞ்ச பிரசாதத்தை மிச்சத்தை தான் சாட்டத்தினால அவருக்கு உண்டு அப்படின்னார். இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா பரவஸ்துப்பட்டவராஞ்சியர்னு அஷ்டதி கஜாச்சாரிகள் ஒருத்தர் அவர் மணவாள மாமனை ஆசிரியத்திருந்தார். அவர் மணவாள மாமனிகள் போதகம் செய்த பிறகு அவர் என்ன செய்வார் என்றால் கடைசியாக சாப்பிட்ட மோர் சாதத்தை சாப்பிடுவாராம். அவர் பாக்கி இருக்கிற வேலை கேட்டால் முதலியெல்லாம் கேட்குறா, என்ன சுவாமி தேவர் சாத்துனது குழம்பு சாத்துனது மோர் இந்த வருஷக்கிரமமாக தானே சாப்பிட்ணும். தேவர் மோர் தானே முதல்ல சாப்பிட்றீங்கன்னா அப்படியே ஆசாரிய மணவாள மாமனிகள் கடைசியாக சாப்பிட்டது சாப்பிட்டது மோர் சாதம் தான். நான் அது மேலே குழம்பு குத்துன்னு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த இலையில் மோர் சாதத்தோட சுவை போய்டும், ருசி போய்டும் எனக்கு. அவனால் என் ஆச்சாரிய சாப்பிட்ட ருசி எனக்கு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் மோர் சாதம் சாப்பிடுகிறேன் என்று பரவஸ்தப்பட்டவராஞ்சியர் சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அப்புறம் இப்போ 74வது ஸ்லோகத்தில் 80 ஸ்லோகம் 86ல் சில பேர் சொல்கிறா
எம்பெருமான் 86 ஸ்லோகத்தில் எம்பெருமான் விபவாதாரங்கள் செய்துள்ள காரணத்தை அவைகளால் விளைந்த நன்மைகளையும் கூறுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் ராமகிருஷ்ண அவதாரங்களாக செஞ்சார் இல்லையா, அதனால் என்ன விளைந்த நன்மைகளை பற்றி விலாவரியாக இந்த ஸ்லோகங்கள் கூறுகின்றார். தேவர்களாலும் மனிதர்களாலும் தமக்கு வேண்டியவற்றை வேண்டிக் கொள்வதற்காக தாழ்ந்த அவதாரங்கள் செய்து கண்ணுக்கு புலப்பட்டு நிற்க வேண்டியதாயிற்றான். அதாவது இந்த விபவாதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் கண்ணுக்குனே தெரியலன்னா முனிவர்களை ரிஷிகளோட துன்பத்தை எப்படி போக்கடிக்கிறது, சபரிக்கு எப்படி காட்சி கொடுக்கறது, ராவணனை எப்படி சம்ஹாரம் பண்ணுறது, இவ்வளவெல்லாம் தேவர்களை அசுர ராவணன் குகையால்பட்டு கஷ்டப்பட்டு கால சிறைகளில் அவளை எப்படி விடுவிக்கிறது அப்படின்னா, ஒரு தேவனானவன் தான் வேண்டும் என்று வேண்டி கொண்டு விட்டானால் அவர்களுக்கு எவ்வாறு கொடுப்பதற்காக சில அவதாரங்கள் எடுக்க வேண்டி உள்ளது. மஸ்தாதன் கூறவாதாரங்களும் இப்படியே இந்த கதைகளெல்லாம் வச்சுக்கலான்னு, இன்னொருத்தர் அமதம் கிடைக்கிறதுக்கு, சதுர பேர் கொண்டு வரத்துக்கு, நரசிம்மாத பிரகலாதனுக்கு ரட்சிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். என்ன அப்படி இருக்குச்ச தேவர்களாலும் மனிதர்களாலும் தமக்கு வேண்டியவற்றை வேண்டிக் கொள்வதற்காகவே திரு அவதாரங்கள் செய்து கண்ணுக்கு புலப்பட்டு நிற்க வேண்டியதாயிற்று அப்படிங்கிறார். அவர்கள் வேண்டியவற்றை யாசிக்க அவகாசமும் உண்டாயிற்றான். இப்படி அவதாரம் செய்யவில்லை, கண்ணுக்கு காணப்படவில்லை என்றால் ஒருவர் ஒன்று வேண்டியவைகளை கொடுப்பதற்கு அவகாசம் இல்லையே, முடியாத விஷயமாச்சே. அதுக்காகத்தான் சில தேவர்கள் மனுஷர்களுக்காக சில அவதாரங்கள் செய்தோம் அப்படின்ட்டு அதில் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஸ்லோகம் 87 பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி லோக வார்த்தைகள் இருந்தாலும் இதுக்கு அத்தன்டிகேட் யாருன்னாக்க திருமழிசை ஆழ்வார். நாரணன் படைத்தா நான்முகனை, நானும் தான்முகமாக சங்கரனை தான் படைத்தான். இந்த 3 பேர் முதல்ல தோன்றியவர் நாராயணன் தான். அவர் உந்தியில் தோன்றியவன் நான்முகன், அவரால் படைக்கப்பட்டவன் சிவன். இப்போ இருக்கப்பட்டது மாதிரி உண்டு. அதுக்கு பாரு 3 பேர் 100 நீ விஷ்ணுவாக இருந்த பிரம்மன் ருத்ரன் நடு விஷ்ணுவான அவதாரம் செஞ்சுருக்க. ஜனங்கள் உன்னுடைய பெருமையை அறியாமல் உணராமல் விபரீத ஞானம் கொண்டு நீர் தேவரே அவதரித்த, அதாவது நீர் 3 பேரும் ஒன்றா சமமாக பேசுறது, அதாவது பிரம்மா படைக்கிறவன், அதுக்காக பெருமையை அறியாதபடிக்கு அப்படி நீ தேவயோனிகள் அவதரிக்க வேண்டியதே இல்லையே. மஸ்யாதி நிறுத்தி குறித்து இன்னும் பிரபல்யமே ஆகும். அதாவது பிரம்மன் ருத்ரன் சிவன் 3 பேர் நடுவில் விஷ்ணு சொன்னால பிரம்மாவை தான் இந்த கிடைக்கிறது. ஏன்னா 3 பேர் ஒன்று தான், எல்லாம் விஷ்ணுவோட பிரம்மாவுக்கு சிவனுக்கு உபதேசம் ஜாஸ்தி, பிரம்மாவுக்கு உபதேசம் ஜாஸ்தி வரைக்கும் சொல்லச்சே. அப்போ தேவயோனிகளையும் அவதாரிக்க தேவை. அதுக்கு பேசாமல் மீன் மத்ஸ்யகூர்மம் இந்த ஜோனியை எடுக்கலாமே, நீச யோனிகள் ஜனித்தை குறித்து இன்னும் பிரபல்யமாக்கலாமே அப்படிங்க பிரமிப்பார்களாம். அதே நல்லது அப்படின்ட்டு. இந்த ஸ்லோகத்தில் 88ஆம் ஸ்லோகத்தில் புருஷோத்தமனை எம்பெருமானை சூத்திர தெய்வங்களோடு சமமாக நினைப்பவர்கள் குறை நினைப்பதும் துல்லியமே என்று பொருள். பிரமன் சிவன் இந்திரன் முதலானவர்களோடு சாமியத்தை பிரமிப்பதற்கு உறுப்பாக விஷ்ணு அவதாரம் முதலிய அவதாரங்களை செய்வதை விட மத்ஸ்யகூர்மாதி சஜாதியான அவதாரம் செய்வது மேல் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் கருத்தை காட்டுகிறார். அதாவது ஏகப்பட்ட, அதாவது எதுக்கும் தன்னப்பார் இல்லப்பன் தந்தனம் தன்னால் நிலைன்னு பொன்னப்பன் மணியப்பன் உத்தப்பன் என்னும் திருவண்டை சேர்ந்த தன்னப்பார் இல்லப்பன் தந்தனம் தன்னால் நிலைன்ட்டு நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதாவது ஒப்புமை இல்லாத யாரும் மேட்ச் பண்ணவே முடியாது, அவருக்கு ஒப்புமை கூற முடியாது. போய் பார்த்து சூத்திர தெய்வங்களோடு இவரும் ஒன்று தான், அவருக்கு இருந்த பவர் இவரோட அவளுக்கு பவர் ஜாஸ்தி, அவளுக்கு இவர் பவர் ஜாஸ்தி, கம்பேர் பண்ணி பேசணும் தெரியுமா? அப்பேற்பட்ட செய்கிறத விட இவர் பேசினான்னாக்க அந்த விஷ்ணு அவதாரம் முதலிய விஷ்ணு விபவாவதாரங்கள் செய்கிறதை விட
மத்ஸ்யகூர்மால் சஜாதியான அவதாரம் செய்வது மேல் என்பதாக இந்த ஸ்லோகத்தின் கருத்தை காட்டுகின்றார். அடுத்த 89வது ஸ்லோகத்தில் பாணாசுர யுத்தத்தில் சிவனை பங்கப்படுத்தி செயலழிக்க விட்டு இந்திரஜித்தன் மாய பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டு திருவுள்ளத்திற்கு செய்யலாமா? நீ எப்பேற்பட்டவனே? பாணாசுரத்தை சிவனை பங்கப்படுத்தின செயல்பாதி. அதாவது ஒன்று, இந்திரஜித்தன் மாயா அஸ்திரத்தை கட்டுப்பண்டு திருவுள்ளத்திற்கு உகப்பானதா என்ற கேள்விக்கு கண்ணன் ருக்மணிக்கும் தனக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ருக்மணி வேண்டுதலுக்கு எனக்கு கைலாசத்திற்கு சென்று புத்தர் வரம் கேட்பது போன்ற அபதானங்களில் சிவனுக்கு வெற்றியையும் தனக்கு தோல்வியும் காணும்படி இருப்பது ஏன்? தான் எல்லாம் செஞ்சவன் மானாசுரத்தில் இது பண்ணி சிவனை கார்த்தியானும் கர்ப்பத்தானும் முக்கண் மோடி 30 விதையிட்டன் ரமாசுரத்தை அமுதனா சொல்கிற மாதிரி நீ இப்பேற்பட்ட நீ அவனை தோக்கடித்த நீ பங்கப்படுத்தின நீ என்ன காரியத்தை நீ அவன்கிட்ட போய் நீ புத்திர பாக்கியம் கேட்கணும்? அது உனக்கு கீழ்மை இல்லையா? அவளுக்கு வெற்றியையும் முதல்ல தோல்வி கொடுத்தது வெற்றியாக இருந்த இப்போ உன்னோட அவளுக்கு வெற்றி மேலே அவள்கிட்ட போய் வரம் கேட்கறதுக்கு எந்தக்கே நீ போகணும்? இது தேவையே இல்லையே அப்படிங்கிற 90வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அதாவது தேவர்கள் எம்பெருமான்கிட்ட வரங்கள் வாங்கி கொள்வார்களாம். அவ்வாறு வரங்கள் வாங்கி கொள்ளும் பொழுது அவர்கள் எங்களிடமும் அதாவது அவர்கள் நீர் எங்களிடமும் வரம் கேட்பதாகவும் காட்டி எங்களை பெருமைப்படுத்த வேணும். அதாவது சூத்திர தேவதைகள் பல தேவதைகள்லாம் என்ன செய்கிறாங்கனாக்க, இன்னும் சிறப்பா எனக்கு இந்த வரம் வேணும், பவர் இந்த பவர் கூட பெருமாள்கிட்ட கேட்கச்ச லாஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று அப்படின்னு வாழலாம். என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதை பாருப்பா, நீ நிறையா வரம் வாங்கி கொடுத்துட்டுருக்க, நாங்கள் அப்படியே வரம் வாங்கிட்டே போயின்னு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பேர் வரவாண்டாமா மக்கள்கிட்ட, அதுக்காக நீ எங்கள்கிட்ட ஏதாவது வரம் கேட்குறது மாதிரி நான் அவளுக்கு வரம் கொடுக்க மாதிரி நடிக்கிறோம், அப்படியே இது பண்ணு. ஓஹோ அப்படியா, உங்கள்கிட்ட நான் வரேன், நீங்களும் வரம் கொடுக்கனாலும் யாசம் கேட்குற மாதிரி கேட்குறேன், நீங்களும் வரம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்பான். எம்பெருமான் அதற்கிணங்கத்தான் சிவனிடம் புத்தர் வரம் கேட்பானாம். அப்பொழுது சிவன் வரம் கேட்பதான்னு கேட்கிறானே என்று இது என்ன, இது எதில் சேர்த்துக்க வேணும்? அதாவது இது என்ன கல்வம்? அழகனுக்கு கள்ளழகர்னு பேர் உண்டு. இது எந்த கல்வம், இந்த இதில் எந்த கல்வத்திலையும் சேர்த்து அவனை திட்டுற, இவாளுக்கு வரம் கொடுக்குற, உன்னிட்டு போய் வரம் வாங்கிக்கிற, வரம் வாங்கிட்டு சரி நீயும் அப்பா எனக்கு வரம் கொண்டு குழந்தை இல்லைன்னு போகிற, இது எந்த கல்வத்தில் எந்த இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லச்ச திருமாலும் சொல்ல, ஏதாவது என்று ஈடுபட்டு மாலிரஞ்சோலை எம்பெருமானை கல்வா என்று அழைப்பார்களாம். கள்ளழகர் என்று மாலிரஞ்சோலை பெருமானுக்கு திருநாமம் ஒன்று உண்டு. கல்வா என்று அழைப்பார்களாம். நம்மாழ்வா திருமால் கல்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோற்றி இரவென்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கடல் பணிந்து ஏத்துவரே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்திரன் வானவர்கள்லாம் உமாவதி உயர்த்தியையும் தனக்கு தாழ்த்தியும் காட்டுவதற்காக அதுதான் கண்டு இங்கு விஷயிதமாகிறது பொருள். அதாவது உமா அவருக்கு ஏற்றம் கொடுக்குறாராம். என்ன சரிப்பா இது மாதிரி உனக்கு என்ன நீ இது பண்ணிக்கோ சிவன், நீ போய் பண்ணிக்கோ, உனக்கு நான் வரம் கேட்குறேன், உனக்கு கிருஷ்ணனே கிட்ட வரம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லார்ட்டையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்றம் கொடுப்பதற்காக. இதுவரையில் இன்று அனுபவிப்போம். நாளை மீதம் இருக்கும் பாசுர ஸ்லோகங்களை அர்த்தங்களை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜா ஆழ்வார் பெருமான ஜீயர் திருவடிகளே சரணம். கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம். ஆழ்வார் பெருமான ஜீயர் திருவடிகளே சரணம். அடியன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.